இது கருணாநிதியினால் மிக இலகுவாக முடிந்திருக்கின்றது. அவர் அந்த பொல்லை வைத்துக்கொண்டு மக்களிடத்திலே பேசுகின்ற உன்னையே நீ அறிவாய் என்றுதான் அந்த நாடகமே ஆரம்பிக்கின்றது. உன்னையே நீ அறிவாய் என்றதுடன் அந்த நாடகமே முடிகின்றது. அதற்கு பிறகு நாடகமே தேவையில்லை. அதுதான் சோக்ரட்டிஸ். அப்ப அதுல அது இரண்டாவதாக வழக்கு விசாரணை. மூன்றாவதாக சாக்ரட்டிஸின் தற்காப்புரை, அதை அப்பாலஜி என்று பிளேட்டோ எழுதுகின்றார். தற்காப்புரை, அவர் டிஃபெண்ட் பண்ணி தன்னை கதைக்கின்ற பேச்சு. மூன்றாவது சோக்ரட்டிஸின் தற்காப்புரை. நாலாவது அவரது இறுதி நேர பிரியாவிடை அழகாக இந்த நாடகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது தண்டனை நிறைவேற்றம், அதுவும் இந்த நாடகத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. போன்ற எல்லா கூறுகளையும் இந்த சாக்ரட்டிஸ் 7 நிமிட நேர நாடகம் உட்படுத்தி இருக்கின்றது. ஆனால் உண்மையான நீதி விசாரணையில் அவர் மீது சுமத்தப்பட்ட அப்ப அந்த பாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கின்றார்கள். இதில் இன்னொரு அம்சத்தையும் சொல்வதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். சோக்ரட்டிஸின் சிலைகளும் உருவத்தோற்றங்களும் எவ்வாறு இருந்ததோ அதே போலத்தான் அந்த நாடகத்தில் சிவாஜி கணேசனுடைய அமைப்பும் தோற்றமும் உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஒரு முக்கியமான கவனத்துக்குரியது ஒரு விஷயம். இது சோக்ரட்டிஸினுடைய சிலைகள். இப்போது நாடகத்திலே நீங்கள் சிவாஜி கணேசனை பார்க்க முடியும். 1956ஆம் ஆண்டு இதை அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். இதை தவிர நான் நினைக்கவில்லை, உலகத்திலே இது ஒரு பெரிய ஒரு காவியம், உலக நடப்பு ஒன்றை தமிழ்நாட்டிலே 1956ஆம் ஆண்டில் இப்படி செய்திருக்கின்றார்கள். இதை சிவாஜி கணேசன் ஒருவனால் தான் நடித்திருக்க முடியுமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் முழு நாடகத்தையும் பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அவருடைய பாணி இது அதிகமாக கிரேக்க நாடகங்களில் தான் இவ்விதமான அந்த கை அசைவுகளை வைத்திருப்பார்கள். அது அவ்வளவு இலகுவானதில்லை. அது இந்த வழக்கு விசாரணையை ஓவியங்களாக வடித்தவர்கள் இப்படித்தான் அதை செய்திருக்கின்றார்கள். அது சிவாஜி கணேசன் அவ்வாறு நிற்கின்றார். இதை பாருங்கள். இதற்காகவே அவருக்கு 4 செவாலியர் விருது கொடுத்திருக்கலாம். உலக மகா நடிகர் என்பதற்கு இதுதான் சான்று. இதை பாருங்கள். இதுதான் ஓவியங்கள். சாக்ரட்டிஸ் மத்தியில் இருப்பவர். சாக்ரட்டிஸினுடைய கடைசி சந்தர்ப்பங்கள். நான் விரைவாகவே போகின்றேன். இது நாடக காட்சிகள் சிலவற்றை இப்போது காட்டுகின்றேன். இதையும் பாருங்கள். SS ராஜேந்திரன் எங்களோடு தான் விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். பக்கத்திலே நிற்பவர் மிலிட்டஸ். அவர்தான் குற்றம் சாட்டுகின்றார். தெய்வங்களை நிந்தனை செய்கின்றாய், இளைஞர்களை கெடுக்கின்றாய். இது பெரியார், அண்ணா, கருணாநிதி, நீங்களே தீர்வு செய்து கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு சோக்ரட்டிஸ் வாழ்க்கை தான். அவர் எக்ஸேந்து பி அவருடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் அதான் அந்த கடைசி கட்டம் என்று நான் சொன்னேன். அவருடைய இறுதி பிரியாவுடைய நேரம் இது. இப்போது காவலாளி அவருக்கு நஞ்சை கொடுக்கின்றார். அவர் விரும்பி அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதுதான் அதில் முக்கியமான சோக்ரட்டிஸினுடைய துணிவு. அவர் மரணத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். அதை காவலாளியிடம் அதை கேட்கின்றார். அந்த விஷப்பானத்தை எனக்கு கொடுங்கள், நான் எவ்வாறு குடிக்க வேண்டும், குடித்த பின்பு என்ன செய்ய வேண்டும், அதை எனக்கு விவரமாக கூறுங்கள், உங்களுக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கின்றது என்று கேட்கின்றார். உடனே அவருக்கு விவரித்து சொல்லுகின்றார். நீங்கள் இவ்வாறு குடிக்க வேண்டும், இவ்வாறு நடக்க வேண்டும், கொஞ்சம் தூரம் நீங்கள் காலாறு அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தால் உங்களுடைய கால்கள் விடுவிடு என்று நடுங்கும். அப்போது மெல்ல படுத்துக்கொள்ளுங்கள், உயிர் போய்விடும். ஆம், நன்று என்று அவர் அதை செய்கின்றார். ஆனால் அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், உங்களை நாங்கள் இந்த இடத்திலே இருந்து கடத்தி கொண்டு போகின்றோம், காப்பாற்றி கொண்டு போகின்றோம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நண்பர்கள் கேட்கின்றார்கள். தலைவனை இழக்க மனசில்லை. அவர் சொன்னார், முடியாது, போக முடியாது. ஏனென்றால் அது சோக்ரட்டிஸினுடைய கொள்கைகளுக்கே விரோதமானது. முதலாவது. இரண்டாவது, ஏதென்ஸ் நகரத்தினுடைய சட்டம், நீதி. நான் ஒரு ஏதென்ஸ் நகரத்தின் பிரஜை.
நாங்க பிரஜைகள் என்று நினைப்பதை போல அல்ல, கிரேக்கத்தில் அவர்கள் தங்களை பிரஜைகளாக நினைத்துக் கொண்டது. சட்டமும் பிரஜையும் தான் அவங்களுடைய வாழ்க்கையே. ஆகவே நான் அதை மீற மாட்டேன். முதலாவது சமூக ஒப்பந்த கோட்பாடு உலகுக்கும் நாடுகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கருத்து சோக்ரட்டிஸனுடைய நாட்டுக்கு அவர் சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றார். ஏதென்ஸ் நகரத்தின் நீதியை காக்க இன்னொரு சோக்ரட்டிஸா பிறந்து வரப்போகின்றான் என்று கருணாநிதி அதை வசனமாக வடித்திருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அவர் தூங்குவார். ரைட், அது தேவையில்லை என்ற அந்த பாணியில் கடைசியாக என்னுடைய இதை நான் முடித்துக் கொள்கின்றேன். இதில் ஏராளமாக இருந்தாலும் அவை ஒன்றும் இப்போது தேவைப்படாது. சோக்ரட்டிஸ் நாடகம் மொத்த திரைப்பட கதையோடு நாடகத்தில் நாடகமாகவே இணைக்கப்பட்டிருந்தது. சோக்ரட்டிஸ் திரைநாடக பாத்திரங்கள் திரைப்படத்தின் உண்மையான பாத்திரங்களாகும். அதனால் சோக்ரட்டிஸ் திரைநாடகத்தை பொறுத்தவரை உன்னையே நீ அறிவாய் என்ற சோக்ரட்டிஸின், அதாவது சிவாஜி கணேசனின் குரலோடுதான் அது ஆரம்பமாகின்றது. ஆனால் ராஜாராணி திரைப்படத்தோடு அதை இணைத்து பார்க்கும்போது உடையலங்கார அறையில், அதில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம், உடையலங்கார ஒப்பனை அறையில் முன்வைக்கப்படும் இரு பாத்திரங்களின் உரையாடலில் இருந்துதான் இந்த திரைநாடகம் ஆரம்பமாகின்றது. உபபாத்திரம் சொல்கின்றது, விஷம் கொடுக்கும் காட்சியில் பாத்திரத்தில் பாலை வைக்கவா அல்லது தண்ணீரை வைக்கவா? அவர்கள் அங்கே திட்டமிடுகின்றார்கள் சிவாஜி கணேசனை கொலை செய்வதற்கு, பாபுவை. சோக்ரட்டிஸ் பாத்திரம் சொல்கின்றது, பாலும் வேண்டாம் தண்ணீரும் வேண்டாம், ஒரு பாத்திரத்தில் உண்மையான விஷத்தையே ஊத்திக்கொடு. மேலும் அத்திரை நாடகம் திரைப்படத்தில் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் உண்மையான விஷம் அருந்துவதில் இருந்து அந்த பாத்திரத்தை உயிர் பாத்திரத்தை பாதுகாப்பதற்காக என்எஸ் கிருஷ்ணன், அந்த நேரம் அவர் அந்த பாத்திரத்தில் பெயர் சமத்துவம் பாத்திரம், கூறிய பின்வரும் வார்த்தைகள் அறிவினதும் நாகரிகத்தினதும் தொட்டிலாய் விளங்கிய கிரேக்கம் ஏன் சோக்ரட்டிஸை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நஞ்சூட்டி கொலை செய்தது என்று அவர் மேடைக்கு பாய்ந்து வருவார் என்று இன்று வரை கேட்டு வந்த ஒரு பெரிய கேள்வியை அது நினைவூட்டுகின்றது. அதை இன்னொருக்கா வாசிக்கின்றேன். அறிவிலும் நாகரிகத்திலும் தொட்டிலாய் விளங்கிய கிரேக்கம் ஏன் சோக்ரட்டிஸை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நஞ்சூட்டி கொலை செய்தது என்று இன்று வரை கேட்கப்பட்ட கேள்வி எங்களுக்கு நினைவு வருகின்றது. ஆயினும் கருணாநிதியிடம் அதற்கு ஒரு பதில் இருந்தது. அன்று, இது அவருடைய வசனத்தையே நான் எழுதுகின்றேன், அன்று அந்த பெரியாருக்கு கிரேக்கம் செய்த அநீதியை இன்று இந்த மேடையில் நாங்கள் மாற்றி அமைக்கின்றோம் என்று சமத்துவம் பாத்திரம் சொல்லி அந்த பாத்திரத்தை பறித்துக் கொள்வார். அவருக்கு தெரியும் அதில் உண்மையான நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அது நாடகம், அதில் உண்மையான நஞ்சு இருக்கக்கூடாது, உண்மையாக அதில் பால் தான் இருக்க வேண்டும். சோக்ரட்டிஸுக்கு கொடுத்தது உண்மையான நஞ்சு, இங்கு சோக்ரட்டிஸுக்காக உண்மையான நஞ்சு கொடுத்து சிவாஜியை கொள்றதல்ல. கொடுக்கப்படவிருந்த உண்மையான விஷபாத்திரம் என்எஸ் கிருஷ்ணனினால் பிடுங்கி எறியப்படுகின்றது. ராஜாராணி திரைக்கதையின் நாயகனான பாபு, சிவாஜி கணேசன் நஞ்சூட்டப்படுவதில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றான். திரைப்பட பிரதி ராஜாராணியின் கதாபாத்திரங்களும் அவர்களுக்கிடையே ஏற்படும் மோதல்களும் இடையில் இணைக்கப்பட்டு சோக்ரட்டிஸ் நாடகத்தின் நஞ்சூட்டல் காட்சியின் உச்சக்கட்டத்தோடு திரைப்படத்தின் உச்சக்கட்டமும் ஒன்றிணைக்கப்படுகின்றது. இது அக்காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான உத்தியாகவே பாராட்டப்பட்டிருக்கலாம். திரைக்கதையும் திரைநாடகமும் அடிப்படையில் சமூக சீர்திருத்தத்தை கொண்டதாக அமைந்திருந்தது என்பதோடு நான் எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இலங்கை பேராசிரியர் அவர்கள் மிக அருமையான முறையிலே சாக்ரட்டிஸ் நாடகத்தினை தத்துவ விசாரணை செய்து ஒரு நல்ல தீர்ப்பினையும் நல்ல முடிவினையும் நமக்கு தந்திருக்கிறார். அறிஞர் பெருமக்களாகிய நீங்கள் அவரிடத்திலே ஏதாவது ஐயங்கள் இருந்தால் உங்களுடைய வினாக்களை எழுப்பலாம். அந்த அமைவர் என்று சொன்னதை இங்கு இந்த ஆய்வாளர் மிக அழகாக விளக்கி நமக்கு நாடக காட்சிகளோடு இணைத்து அமைத்திருக்கின்றார். நஞ்சு உண்ணலாம், முந்தை இருந்து நஞ்சம் உண்பர் என்று நற்றினை கூறியதை வள்ளுவர் ஒரு சொல்லி இணைத்து சொல்லியிருக்கிறார்.